ஓகே சண்முகம், இனிமே நீங்க பயப்பட வேண்டாம். எத்தனை சாட்சி அவங்க விலைக்கு வாங்கினாலும் நான் பயப்பட மாட்டேன். இந்த கேஸ நான் பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா போங்க. என் வாழ்க்கை உங்க கையில தான் சார் இருக்கு. நீங்க தான் என் வீட்டுக்காரை எப்படியாச்சும் காப்பாத்தி தரணும். பயப்படாதமா, நான் தான் சொல்றேன்ல, அறிவழகன் நிரபராதின்னு நிரூபிச்சு அவருக்கு விடுதலை வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. போதுமா? எல்லாரும் சந்தோஷமா கிளம்புங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். போயிட்டு வாங்க. வரேன் சார். ஹலோ, அட்வொகேட் ராசப்பா ஸ்பீக்கிங். நான் வைஜெயந்தி ஏஎஸ்பி, இந்த டிஸ்ட்ரிக்டோட ஏஎஸ்பி பேசுறேன். மேடம், தப்பான லாயருக்கு போன் பண்ணிருக்கீங்க. நீங்க பேச வேண்டியது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட, என்கிட்ட இல்ல. நான் சரியான ஆளுக்கு தான் போன் பண்ணிருக்கேன். நீங்க தான் தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க. என்ன சொல்றீங்க மேடம்? அந்த அறிவழகன் கேஸ நீங்க தானே நடத்துறீங்க. நான் சொல்ற மாதிரி செஞ்சா உங்களுக்கு நல்லது, இல்லனா விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கவனமா கேளுங்க. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வச்சிடுறேன். சரி, இப்போ நம்ம கிளம்புமா? ஐயா, நான் இப்போ ரெடி. ரத்னா, என்ன ஆச்சு? போலாமா? இல்லட்டி, நான் வரல. நீங்களாம் போயிட்டு வாங்க. ஏம்ல, என்னாச்சு உனக்கு? எனக்கு பயமா இருக்குன்னு, ஏதோ தப்பா இருக்கு. மனசு சரியில்லை. ஏ ரத்னா, ஏன் திடீர்னு உனக்கு மூட் அப்செட் ஆகுது? எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ கிளம்பி வா, போலாம். இல்லட்டி, சகுனமே சரியில்லை. ஏத்தி வச்ச விளக்கு அமந்து போகுது. இப்படி ஒரு நாள் நடந்தது இல்லையே. இல்ல, இது புடி. ஏம்ல, இப்போ உனக்கு ஆறு மேல சந்தேகம்? அந்த முருகன் மேல சந்தேகமா, இல்ல உன் அண்ணன் மேல சந்தேகமா? இல்லை, உனக்காக போராடுறதுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. அப்பா முருகன் துணைக்கு நிக்கான். எது நடந்தாலும், ஏன் இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் போராடி ஜெயிக்க உன் அண்ணன் நான் நிக்கேன். உனக்கு என்னல பயம்? உனக்கு எதுக்கு சந்தேகம்? பயமா இருக்குன்னு. அல்லாதக்கா, அறிவழகன் வெளியில வர்றது உறுதி. உனக்கு நம்பிக்கை இருந்தா என் கூட வா, இல்ல இங்கிட்டே இரு. இல்ல டாக்டர் வா, போவோம். அண்ணே, நான் சாமியை பார்த்ததில்ல. அது இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா நீ என் கண்ணு முன்னாடி நிக்கனே. கொடுத்த வாக்கு ஒரு நாளும் காப்பாத்தாம விட மாட்டேன். குடிச்சிட்டியா? குடு. இல்ல, தண்ணி பாட்டில் கொண்டு வந்திருக்கியா இல்ல நான் போய் வாங்கிட்டு வந்துருவா? அட வேணாம் மாமா, எல்லாம் இருக்கு. அத்தை, உனக்கு டீ ஆச்சு வாங்கிட்டு வர சொல்லவா? அதெல்லாம் ஒன்னும் தேவையில்ல. வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. இன்னும் சமூகத்தை வேற காணும். அதுவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. மா, அக்கா கிளம்பிடுச்சுன்னு கால் பண்ணுச்சு. இன்னும் 2 நிமிஷத்துல வந்துட போகுது. நீ என்னத்துக்கு இப்படி கவலைப்பட்டு இருக்க? ஏன் கவலை எனக்கு இல்ல, நீ உன் வேலைய பாரு. இல்ல ஜோபாலா, என்னல அது சட்டை புதுசா இருக்கு? வீரா வரால, அதான் அவளை அசத்தலான்னு புதுசா வாங்கியிருக்கேன். நல்லா இருக்கானே? நல்லா இருக்கு சிவபாலா. எப்படியாவது அவகிட்ட நல்லா பேசு. அவ மெல்ல மெல்ல மனசு மாறிடுவா. விடாம நானும் போராடிட்டு தானே இருக்கேன். இப்பவும் பேசுவோம் மைனி. அண்ணா, அக்காவும் அத்தானும் பைக்ல வராங்க பாருங்க.
இப்போ வந்துட்டாவளோ? மா எப்பமா வந்த? லேட் ஆயிடுச்சா? நீங்க இன்னும் வரலையேன்னு ஒரே கரைச்சல். மா வந்துட்டாவ, போதுமா? நிம்மதியா போ. ஏமா இருக்கிறது ஒரே ஒரு பாத்ரூம், எல்லாரும் குளிச்சு கிளம்ப வேணாமா? சொல்லு. அதான் லேட் ஆயிடுச்சு, இதுக்கு போயா கவலைப்படுவ? நான் கெட்ட சொப்பனை ஒண்ணு கண்டேன் டி. அதுவும் விடிய காலையில. அதான் மனசு பூரா ஒரே பயமா இருக்கு. என்ன சொல்ற? அறிவழகன ஒரு கருப்பு கலர் வேன்ல ஏத்திக்கிட்டு போலீஸ் கூட்டிட்டு போகுதாவ. ரத்னா அழுதுகிட்டே பின்னாடி ஓடுதா. பதறி போய் முழிச்சு பார்த்தா மணி 4 டி. விடிய கால சொப்பனம் டி. பலிச்சாலும் பலிச்சிருமே. அத்தை அப்பல இருந்து தூங்கல டி, ரொம்ப கலங்கி போய் நிக்குது. அம்மா ப்ளீஸ், வெறும் கனவு தானே, இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? கேட்டி, இது வரைக்கும் நான் பார்த்த சொப்பனம் எல்லாம் பலிச்சுதானே இருக்கு. அதாம்டி எனக்கு பயமா இருக்கு. சரி, இத பத்தி நாம அப்புறமா பேசிக்கலாம். ஏற்கனவே ரத்னா உடைஞ்சு போயிருக்கா, அவகிட்ட இந்த கனவெல்லாம் சொல்லாத, அவளால தாங்க முடியாது. சரி டி, நான் சொல்லல, ஆனாலும் எனக்கு பயமா இருக்கே. மா, விடிய காலையில கனவு கண்டா பலிக்குமாமா? ஆமா டி, அப்படிதான் பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க.